பேட் பால் 11 ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்றதுக்காகட்டும், ப்ராஃபிட்டை எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மறக்காம அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்தியா vs ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 4th மார்ச் டியூஸ்டே மதியம் 2:30க்கு ஆரம்பிக்க போகுது. துபாயில் இருக்கக்கூடிய துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 29 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ரெயின் இன்டரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் மோஸ்ட்லி பேலன்ஸ்டாக இருந்திருக்கு. ரீசெண்டாக இங்கே நடந்த மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பேட்டர்ஸை விட பவுலர்ஸோடைய ஆதிக்கம் தான் அதிக அளவில் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் இதுவரை இங்கே 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் மீடியம் ரேஞ்சில் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 250 கூட ரீச் பண்ணல. இந்தியா மாதிரியான ஸ்ட்ராங் பேட்டிங் நிலம் வச்சிருக்கிற டீமும் 249 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சில் நியூசிலாந்து டீம் இருக்கிறான். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 240லேருந்து 260 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுற டீம் புவராக பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஒரு 10 to 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வரலாம். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் எமிரேட்ஸ் ரோட் எண்ட் அண்ட் துபாய் ஸ்போர்ட்ஸ் சிட்டி எண்டுன்னு இருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது பெரிய கிரவுண்டாக இருக்கு. ஸ்ட்ரெயிட் டைமென்ஷன் ஒரு சைடு பார்த்தோம்னா 84 மீட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 69 மீட்டரும் இன்னொரு சைடு 78 மீட்டராக இருக்கு. டயகனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் ரெண்டுமே 81 மீட்டரும், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 63 அண்ட் 66 இருக்கு. குறிப்பாக இந்த டயகனல் பெருசாக இருக்கிறது டிஃபெண்ட் பண்ணும்போது விக்கெட் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பெரிய டைமென்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு தான் மார்க்கெட் ஃபேவரபுளாக இருக்குது. இந்தியாவோட ஒரு ஸ்டாக்கோட ரேட் ரியல் 11 ஆப்பில் 6.5 ருபீஸும் ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 6.2 ருபீஸும் இருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் லோ ஸ்கோர் பதிவு செஞ்சிருந்தாலும் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாலும் இந்தியா தான் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. பட் ஆஸ்திரேலியா இந்த போட்டியில் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய ஸ்டாக்கை நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 240லேருந்து 260 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஸ்ட்ரகிள் ஆகி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கையில் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாக் ரேட் 3.5லேருந்து 5 வரை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஸ்டாக்கை செல் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் இறங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறது போக சைமல்டேனியஸாக ட்ரேடிங்லும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் இதன் மூலமாக ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையும் ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த 2 ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 141 ஒன் டே மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் அதிக போட்டிகளில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. 84 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா 57 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 8 தடவை மோதிருக்காங்க. 2 டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா டோட்டலாக 9 மேட்சஸ் இந்தியா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் டை ஆயிடுச்சு. இதுவரை இந்த கிரவுண்டில் இந்தியா தோத்தது கிடையாது. இதுவே ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா அவங்க ப்ளே பண்ண 5 மேட்சஸில் 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு போட்டியில் மட்டும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2 பேருக்குமே வின் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட்ல இங்கே நடந்த 3 மேட்ச்ல ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுவாங்க ஒரு போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ணுவாங்க 2 போட்டியிலும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சேஸ் பண்ணுற டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை டியூ வரல அதுக்கப்புறம் செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய டீம் கிட்ட நல்ல ஸ்பின் யூனிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீமும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு மேட்ச்சில். அதுக்கப்புறம் வென்யூ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 227ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 218ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே மீடியம் ரேஞ்சில் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 239 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 239 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. மீடியம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட்டில் இதுவரை இங்கே நடந்த 3 மேட்ச்சில்
ஃபேஸ் வைஸாக மேட்சஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சில் பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ஆகட்டும், டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதுலேயும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவரை இங்கே நடந்த 3 மேட்ச்லையுமே ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க. இந்தியா கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நியூசிலாந்து டீம் எதிராக ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க. 3 விக்கெட் இழந்திருந்தாங்க பவர் பிளே ஓவர்ஸ்லேயே. ஸோ பேட்டிங்க்கு கண்டிஷன் டிஃபிகல்ட்டாக வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மெயினாக டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 4.3 இருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.7 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா சேஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கு பேட்டிங்க்கு கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பால் புதுசா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் நல்லா ஷாட்ஸ் பிளே பண்ணலாம். அந்த வகையில் இந்த போட்டியில் செகண்டாக பேட் பண்ணும்போது ரோஹித் சர்மாவாகட்டும் இல்லை நம்ம ட்ரேவிஸ் ஹெட் ஆகட்டும் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் நல்லா அடிச்சிட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் 55 ரன்ஸ் 60 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணலாம். ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் 30 to 35 ரன்ஸ் 40 ரன்ஸ் தான் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த மிடில் ஓவர்ஸில் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட்ல இதுவரை இங்கே நடந்த 3 மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 128 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 45% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 51% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 32 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் 5.4 இருக்கு. கொஞ்சம் அதிகமான ரன்கள் தான் கன்சிட் பண்றாங்க ODI ஃபார்மேட்னு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 156 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 55% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 49% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா இவங்களும் 4 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. பட் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. ஒவ்வொரு 41 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் எக்கனாமி ரேட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்குது, 4.5 இருக்குது. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் ரொம்பவே புவராக இருக்குது. 25 ரன்ஸ் தான் இருக்குது. இதுவரை இங்கே நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஓப்பனர்ஸ் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் 79 இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டும் இவங்களுக்கு நல்லா இருக்குது, 85 இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 48% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 30% ஆஃப் ரன்ஸும், டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 22% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இதுவரை இங்கே நடந்த 3 மேட்ச்லையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. இந்த போட்டியில் எந்த டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ, குறிப்பாக ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸை அதிகம் எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பவுலிங் யூனிட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. அதனால் இந்தியா ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் அந்த பிச்சோடைய கண்டிஷனை பயன்படுத்தி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் இங்கே அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 68% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 27% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 5% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு.
செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நிறைய மேட்சஸில் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கனாலே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. பட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் அந்த பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டு நியூ பாலை பயன்படுத்தி நல்லா ஸ்கோர் பண்ணி ஆகணும். அதை அடிக்க தவறிட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டாக 2ம், செகண்ட் இன்னிங்ஸில் 0.7ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் நல்லா இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 4.3 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 1.3 தான் இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 19 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 5 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டியூ வரலை அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் லாஸ்ட் மேட்ச் போலவே. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் இன்டெப்த்தான ஸ்டார்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அது எல்லாமே ட்ரேடிங் ஆகட்டும், கிராண்ட் லீக் டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்டாட்ஸை இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை உங்களுடைய ஃபேண்டசி டீமில் எடுங்க. அடுத்ததா இந்தியா டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்தியா பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட்டில் இதுவரை நடந்த 3 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க, டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாலும் கிளியர் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. லாஸ்ட் மேட்சுக்கு இருந்த மாதிரி அந்த பிச் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட வின்னிங் சான்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்பின் யூனிட் இந்தியா கிட்ட தான் இருக்கு. அடுத்ததா இந்தியன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி. மிடில் ஆர்டரில் ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா. லோவர் ஆர்டரில் ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அடுத்ததா இந்தியன் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தடவை ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. ஆஸ்திரேலியன் டீமுக்கு 58 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 52 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 209 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியன் டீமுக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஆவரேஜ் 39 இருக்கு ஆஸ்திரேலியன் டீமுக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 104 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 3 மேட்சஸ்ல 149 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் விராட் கோலி, இவருக்கு பார்த்தீங்கன்னாலும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 54 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 94ம், ஹையஸ்டா ஒரு மேட்ச்ல 123 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 133 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்டும் நல்லா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர், ஆஸ்திரேலியன் டீமுக்கு பார்த்தோம்னா ஆவரேஜ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. 27 தான் இருக்கு. ஹையஸ்டா ஒரு மேட்ச்ல 105 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் எக்ஸாக்டா 50 இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அக்சர் பட்டேல், பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓவராலா சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 42 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல ஆஸ்திரேலியன் டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் KL ராகுல், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தடவை ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. ஆஸ்திரேலியன் டீமுக்கு 16 இன்னிங்ஸ்ல 691 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 58ம், ஸ்ட்ரைக் ரேட் அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா 90 இருக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்திக் பாண்டியா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 56 இருக்கு. ஹையஸ்டா ஒரு மேட்ச்ல 92 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பவுலிங் எடுத்துட்டீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு.
மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஆவரேஜும் சுமாராக தான் இருக்கு. ஆஸ்திரேலியன் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 41 இன்னிங்ஸ்ல 37 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியன் டீமுக்கு இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சானமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா முகமது ஷமி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஸ்திரேலியன் டீமுக்கு 24 இன்னிங்ஸ்ல 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 5 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு, பட் விக்கெட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணல. மேட்சப்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு ராம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா குல்தீப் யாதவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தர ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. ஆஸ்திரேலியன் டீமுக்கு 22 இன்னிங்ஸ்ல 31 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு ராம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி இந்த கிரவுண்ட்ல அவர் பிளே பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு ராம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஆஸ்திரேலியா டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். ஆஸ்திரேலியா இந்த டோர்னமெண்ட்ல இதுவரை பார்த்தோம்னா 3 மேட்ச் பிளே பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு. இங்கிலாந்து டீமை ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ரெண்டு டீமுக்கும் எதிரான மேட்ச் வந்து ரெயினால கேன்சல் ஆயிருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டஃப் சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் பிச் கண்டிஷன், அது மட்டும் இல்லாம இந்தியா ஸ்ட்ராங்கர் டீமா இருக்கிறதால சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு. அடுத்ததா ஆஸ்திரேலியன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ட்ரேவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்டீவ் ஸ்மித். மிடில் ஆர்டர்ல மார்னஸ் லபுச்சேன், அலெக்ஸ் கேரி, கிளென் மேக்ஸ்வெல், ஆரோன் ஹார்டி. லோவர் ஆர்டர்ல பென் துவார்ஷிஷ், நாதன் எலிஸ், ஆடம் ஜாம்பா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். டீம் நியூஸ் பார்த்தோம்னா இந்த டீமோட ஓப்பனரான மேட் ஷாட் இன்ஜுரினால இந்த டோர்னமெண்ட்ல இருந்து விலகி இருக்காரு. அவருக்கு பதிலாக கூப்பர் கெனோலிய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா ரெண்டு விதமா சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ் இங்கிலீஷை ஓப்பனிங் களமிறங்க வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டரா ஆரோன் ஹார்டியை வந்து கொண்டு வரலாம். இல்லை ஆல்ரவுண்டர் வேணாம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் ஜாக் ஃப்ரேசர் மேக்கர் அவர் வந்து ஓப்பனிங் களமிறங்க வச்சு மற்றவங்கெல்லாம் அதே இடத்துல ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஆஸ்திரேலியா டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட் இந்தியன் டீமுக்கு 9 இன்னிங்ஸ்ல 345 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 137 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புகளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஜாஸ் இங்கிலீஷ் இந்தியாவுக்கு 3 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 77 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பா ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் ஸ்மித் இந்தியாவுக்கு ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் 53 இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 149 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 12 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா மார்னஸ் லபுச்சேன் இந்தியாவுக்கு 12 இன்னிங்ஸ்ல 445 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. நெக்ஸ்ட் அலெக்ஸ் கேரி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பெஸ்ட்டா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், லெக் பிரேக் அண்ட் சானமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. நெக்ஸ்ட் கிளென் மேக்ஸ்வெல் இந்தியாவுக்கு பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்கு. ஆவரேஜ் 35 இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 96 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 244 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா இந்தியாவுக்கு 26 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல இதுலயுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. பவுலிங்ல 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு புவரா இருக்கு.
நெக்ஸ்ட் அரோன் ஹார்டி. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. பவுலிங்கில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங்கில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பென் துவார்ஷிஷ். ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பர்பான ஃபார்மில் இருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நாதன் எல்லிஸ். இந்தியாவுக்கு எதிராக ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஆடம் ஜாம்பா. இந்தியாவுக்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 23 இன்னிங்ஸ்ல 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு அரௌண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா ஸ்பென்சர் ஜான்சன். இந்தியாவுக்கு எதிராக ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு அரௌண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். ஆன் பேப்பர் பார்த்தோம்னா இந்தியா தான் ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்காங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலிங் யூனிட் சுமாராக தான் இருக்குது. இந்த பிச் கண்டிஷனுக்கு தேவையான குவாலிட்டியான பவுலிங் ஆப்ஷன் வந்து நிறையா அவைலபிளாக இல்லை. ஆடம் ஜாம்பா மட்டும் மெயின் பவுலராக இருக்கார். அது போக பார்ட் டைமாக மார்னஸ் லபுச்சேன் அண்டு கிளென் மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுவாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அந்த நியூ பால் ஓவர்ஸில் ட்ரேவிஸ் ஹெட் நல்லா ஆடி 60-70 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. டீம் ஸ்கோர் வந்து 60 இல்லை 70 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மேட்ச் வந்து டஃப் ஆகும் இந்தியாவுக்கு. ஒருவேளை ட்ரேவிஸ் ஹெட்டை சீக்கிரமாக அவுட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் 35 ரன்ஸ் 40 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிடலாம். கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா ஜாஸ் இங்கிலீஷ் டிஃபால்ட் பிக்காக இருக்காரு. மற்ற 2 ஆப்ஷன் பார்த்தோம்னா அலெக்ஸ் கேரி அண்ட் கேஎல் ராகுல் இருக்காங்க. 2 பேருமே லோவர் ஆர்டர் களமிறங்குறாங்க. கேஎல் ராகுல் பார்த்தோம்னா யூஸ்வலாக நம்பர் 5 ஸ்பாட்டில் களமிறங்குவார். பட் ரீசெண்ட் டைமில் அதையும் தாண்டி தான் களமிறங்குறாரு. ரொம்ப லோவாக களமிறங்குறாரு. அதில் கிராண்ட் லீக்கு மட்டும் பெஸ்ட்டாக இருப்பார். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான பிளேயராக தான் இருக்கார். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டீஃபன் ஸ்மித் அண்ட் மார்னஸ் லபுச்சேன் இருக்காங்க. இந்த ஸ்லோவிஷ் ட்ராக்குக்கு இந்த 4 பேரும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. இது போக விராட் கோலி பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். ட்ரேவிஸ் ஹெட் ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் இந்த பிச் கண்டிஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தான் எடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் அந்த பவர் பிளே ஓவர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை பயன்படுத்தி அக்ரெசிவாக ஆடுவாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் அவங்கள நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இந்த பிச் கண்டிஷனுக்கு இந்த 4 பேர் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் இருக்காங்க. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் பிக்காக ஹார்திக் பாண்டியா இருக்கார். டாஸை பொறுத்து அவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவரை பிக் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய 4 ஸ்பின்னர்ஸில் ஒருத்தருக்கு பதிலாக நம்ம பிக் பண்ணி ஆகணும். அக்சர் பட்டேல் அண்டு ஜடேஜா 2 பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பவுலர்ஸாக இருக்காங்க. இந்த 2 பேர்த்துலேருந்து தான் ஒருத்தர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா குல்தீப் யாதவ் ஆகட்டும் அண்ட் வருண் சக்கரவர்த்தி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பவுலர்ஸில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஆடம் ஜாம்பா இந்த 3 பேருமே பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. இது போக இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் டீமில் நாதன் எல்லிஸ் இருக்காரு. ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது இவர் வந்து நிறைய வேரியேஷன் யூஸ் பண்ணி பவுல் பண்ணுவார். அந்த வகையில் அவர் இந்த பிச் கண்டிஷனுக்கு சூட்டபிளாக இருப்பார். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஸ்டீஃபன் ஸ்மித் இருக்காங்க. இந்த பிச் கண்டிஷனுக்கு சூட்டபிளான கேப்டன்ஸாக நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக அந்த பிச் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா அக்சர் பட்டேல், மார்னஸ் லபுச்சேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி பார்த்தோம்னா இந்த போட்டியில் மறுபடியும் இந்தியா டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் கேப்டனா கிராண்ட் லீக்ல பிக் பண்ணலாம். அக்சர் பட்டேல் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இந்த போட்டியிலும் கொடுக்கலாம். அதே போல தான் மார்னஸ் லபுச்சேனும் விக்கெட் ஸ்லோவிஷாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மார்னஸ் லபுச்சேன் 4 or 5 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலாந்து டீமுக்கு அந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்லேயே ஸ்டீஃபன் ஸ்மித் வந்து இவரை பயன்படுத்தியிருந்தார். கண்டிப்பாக இந்த ஸ்லோவிஷ் ட்ராக்கில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் எனக்கு கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.